அவங்க இருக்கும் பொழுதுலாம் முந்தைய ஆட்சி இருக்கும் போதெல்லாம் அட்டாக் பண்ணி பழைய இடங்களும் ஜவஹர்லால் நேரு காலத்தில் நிறைய இடங்களை நம்ம இழந்திருக்கோம். இப்போ சரியான பதிலடி கொடுக்கப்படுறார். பாகிஸ்தான் இருக்கோ இல்லையோ அவ்வளோதான் சொல்லணும். நான் எல்லா நாடுகளும் செய்கிறேன் கண்டனம் பண்ணிடுறேன். எல்லா நாடுகளும் பாரத பிரதமர் பின்னால் தான் இருக்கு. ஒரு மனுஷன் நல்லவனாக இருந்தால் பத்தாது, வல்லவனாக இருக்கணும். அதில் நம்ம பாரத பிரதமர் நம்பர் 1ல் இருக்கார். உலகம் முழுக்க அவரை பாராட்டுங்க. உலகம் முழுக்க அவர் போகிற இடம்லாம் அவருக்கு பாராட்டு கிடைக்குது. அவருக்கு விருதுகள்லாம் கொடுக்கும். 2 நாடுகளையும் ஓரம் கட்டணும். சைனாவையும் பாகிஸ்தானையும் வளர விடவே கூடாது. இதை எல்லா நாடுகளும் செய்யணும். எல்லா நாடுகளையும் போட்டு தள்ளிக்கிட்டு தானே ஒசாமா பின் லாடன் வளர்த்தது யார்? பாகிஸ்தானும் சைனாவும் தானே. அதனால் பாதுகாக்கணும். பாரத நாடு என்றைக்குமே சமாதானத்தை தான் விரும்புது. தூங்குற புளியை இடறிட்டாங்க, அப்படி கடிச்சு கொதறிடும். அதான் பாகிஸ்தான் அனுபவிக்கிறது. எல்லா நாடுகளும் ஓரம் கட்டிடுவாங்க. நதிநீரை வேற நிறுத்த வேண்டியதான். சரியான நடவடிக்கை தான். ஐயா, நம்ம ஆளுகளே கொல்றான், கழுத்தை நெரிச்சு கொள்றான். அப்போ இதில் என்ன மனிதாபிமானம்? உன்னை கழுத்தை நெரிச்சு கொள்ளும்போது உன் வீட்டுக்கு தண்ணி கொடுக்கணும். இதெல்லாம் மனிதாபிமானம் ஆகாது. 23 பேரை அவங்க என்ன பண்ணாங்க? சும்மா 25 பேர் சும்மா சாதாரணமாக போய் தானே பார்க்க போனாங்க. நதிநீரை நிப்பாட்டாதீங்க, மனிதாபிமானத்தோட செயல்படுங்கன்னு யார் சொல்றா? சீமான். அதெல்லாம் செய்ய முடியாது. தண்ணியை கொடுக்கக்கூடாது. இந்த பேரலுக்கு தண்ணி ஒரு காற்று கூட கொடுக்கூடாது. எவ்வளவு துணிச்சலாக இருந்தால் சும்மா இருந்தால் கூட போய் கொள்ளும். நேரடியாக சண்டை போட பேடித்தனமாக அவ்வளோ பேரையும் கொண்டிருக்காங்க. இது நியாயமா? தண்ணி விலை மதிப்பு இல்லாதது அதை கொண்டிருக்கானுங்க. தண்ணி ஏன் கொடுக்கணும்? கொடுக்கக்கூடாது. அது யார் சொன்னாலும் சரி, அதை நான் ஏற்றுக்கிட மாட்டேன். என்ன அதெல்லாம் யாரோ ஒருத்தருக்காக இத்தனை பேர் செத்துருக்காங்க. நம் சகோதரர்கள் இறக்கிறதுக்கு யார் காரணம்? அதுக்கு என்ன சொல்றாரு தீமா? என்ன சொல்றாரு? தமிழ்நாடு செயல்படுங்க, ஒரு தண்ணி தானே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மனிதாபிமானம் அவனுகிட்ட இருக்கா? தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சியும் முஸ்லீம்களுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. நம்ம இந்தியன் யாரா இருந்தாலும் இந்தியனை சுட்டு ஒழிக்கிறான். சவுதி அரேபியா எவ்வளவு தேவலாம் இருக்கு. மனிதாபிமானம் அவனுங்கள்ட்ட இல்லை, நமக்கிட்ட. நம்ம இன்னும் குனிய போனோன்னா நம்ம நாட்டையை அழிச்சுடுவானுங்க. விடக்கூடாது. இதுக்கு சரியான பதிலடிக்கு தண்ணி நிறுத்தின சரிதான். காற்று கூட கொடுக்கூடாது. அந்த பேர்களுக்கு அப்பாவி மக்களை கொன்று குவிச்சு எனக்கே ரத்தம் துடிக்குது.